இது மகிமை நேரம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய ஞானத்தை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய ஞானம் சம்பூரண ஞானம் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் தொடர்ந்து சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனை நாம் பார்த்து கொண்டு தியானித்து கொண்டு இருக்கிறோம். அவர் கேட்கிறவர்களுக்கு தம்முடைய ஞானத்தை கொடுக்கிறார். விசுவாசத்தோடு கேட்டு நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாளிலும் ஞானம் என்று சொன்னாலே நாம் எல்லாருக்கும் ஒரு ராஜாவை ஞாபகம் வரும். அவர்தான் சாலமோன் ராஜா, ஞானி என்று சொல்லி அவரை நாம் வேதத்தில் காண முடியும். அவர் மிகப்பெரிய ஞானமுள்ளவராய், பிரம்மாண்டமான ஞானமுள்ளவராய், ராஜாவாய், அவரை போல ஒத்த ராஜா அதற்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தனித்தன்மை பெற்ற ஒரு ராஜாவாக சாலமோன் ராஜா இருந்ததை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். இந்த 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே நாம் இந்த சாலமோன் ராஜாவை குறித்த சம்பவங்களை நாம் பார்க்க முடியும். தேவனுக்கென்று ஆலயம் கட்டாத அந்த நாட்களிலே, கட்டப்படாத அதற்கு முந்தின நாட்களிலே பலிபீடத்திலே பலி செலுத்துகிற காரியம் இருந்தது. இந்த சாலமோன் ராஜா தன்னுடைய தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை மிகவும் நேசித்தார், கர்த்தரிடத்தில் அன்பு வைத்திருந்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். ஆகவே அவர் பலிபீடத்திற்கு சென்று 1000 காளைகளை தேவனுக்கு பலியாக செலுத்தினார் என்று சொல்லி அவ்வளவு அன்பு தேவன் மேல் வைத்திருந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். அதனால்தான் ஒரு நாளிலே அவருடைய சொப்பனத்திலே கர்த்தர் தோன்றி, நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று சொல்லுகிறார். விரும்புகிறதை கேள் என்று சொன்ன உடனே இவர் ராஜாவாக இருக்கிறபடினாலே அவர் அந்த ராஜ்யபாரத்துக்கு அடுத்த உலக பிரகாரமான காரியங்கள், எனக்கு எதிரிகள் மேல் ஜெயம் வேண்டும், எனக்கு நிறைய அந்தஸ்து வேண்டும், இப்படி காரியங்களை கேளாதபடி தேவன் தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களை என்னுடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். அந்த ஜனங்களை ஞானமாய் நடத்தக்கூடிய, நியாயம் விசாரிக்கக்கூடிய ஞானமுள்ள இருதயம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்திலே கேட்கிறார். இந்த விண்ணப்பம் கர்த்தருடைய இருதயத்துக்கு மிகவும் உகந்ததாக இருந்தது, மிகவும் ஏற்றதாக இருந்தது. என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் தேவனிடத்தில் ஒன்றை கேட்கும் பொழுது அந்த விண்ணப்பம் தேவனுடைய இருதயத்திற்கு உகந்ததாய் ஏற்றதாய் இருக்கும்படி உங்களுடைய சூழ்நிலைக்கு தேவையான ஒன்றை, மேலானத ஒன்றை, சிறப்பான ஒன்றை நீங்கள் கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதனாலே இந்த இடத்துல பாருங்கள், கர்த்தர் மகிழ்ந்து அவர் ஞானத்தை கேட்டபடியினாலே, அவர் கேட்ட ஞானத்தை மாத்திரமல்ல, கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் சம்பத்தையும் திரளாய் அவருக்கு கொடுத்து விட்டார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். தன்னுடைய ஐஸ்வர்யத்திலும் மகிமையிலும் சாலமோன் ராஜாவுக்கு ஒத்த ஒரு ராஜா இருந்ததே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய ஞானமும் அளவிட முடியாத அந்த தேவ ஞானம் அவருக்குள்ள கிரியை செய்ததை நாம் பார்க்க முடியும். ஒரு நாளிலே 2 ஸ்திரீகள் அவரிடத்துல நியாயத்திற்காக நிற்கிறார்கள். பிள்ளைகளே, இது நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிற ஒரு அழகான கதை. இது சம்பவம். இந்த 2 ஸ்திரீகளும் ஒரே நேரத்தில் குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள். ஆனால் ஒரு ஸ்திரீ அவளுடைய குழந்தையின் மேல் புரண்டு படுத்ததினால அந்த குழந்தை செத்து போயிட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, எப்படி ஒரு அம்மா ரோட் ரோலர் மாதிரி உருண்டதுனால அந்த குழந்தை செத்து போயிட்டு. இன்னொரு அம்மா அதுவும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்போ இந்த செத்து போன பிள்ளைய கொண்டு போய் போட்டுட்டு அங்கே உயிரோடு இருக்கிற அந்த பிள்ளைய இந்த அம்மா எடுத்துட்டு வந்துட்டு, இது அந்த அம்மாவுக்கு தெரியல. இப்படிப்பட்ட நிலைமையில எப்படி தூக்கம் எவ்வளவு கேடுகளை விளைவிக்கிறதுன்னு கொஞ்சம் சிந்தித்து கொள்ளுங்க பிள்ளைகளா. தூக்கத்தினால வந்த நிலைமை இது. சரி, இவர்களுடைய நியாயம் ராஜாவினிடத்தில் வருகிறது. சாலமோன் ராஜாவினிடத்தில் ஒரு பிள்ளையோடு 2 ஸ்திரீகள் வருகிறார்கள். இந்த பிள்ளை எனக்கு சொந்தம், இந்த பிள்ளை எனக்கு சொந்தம் என்று சொல்லி 2 பேரும் வாதாடுகிறார்கள். இந்த நேரத்தில் சாலமோன் ஒரு நீதியான தீர்ப்பு செய்ய வேண்டும். உண்மையில் இந்த பிள்ளை யாருடையது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருக்குள்ளே தேவன் கொடுத்திருந்த அந்த ஞானத்திலிருந்து அவர் இப்படியாய் கட்டளையிடுகிறார், கொண்டு வாருங்கள் ஒரு வாளை, வெட்டுங்கள், அந்த பிள்ளையை 2ஆக வகுத்து 2ஆக பிளந்து பாதி இவளுக்கும் பாதி அவளுக்கும் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி
ஆனால் இதை கேட்ட உடனே உண்மையிலேயே உயிரோடு இருக்கிற பிள்ளையினுடைய உண்மையான தாயுடைய குடல் துடித்ததுனால் என்று சொல்லி அதில் எழுதப்பட்டிருக்கிறது. ராஜாவுடைய கட்டளை அதுபடியே நடந்து விடுமே என்று சொல்லி அவளுடைய குடல் அந்த பிள்ளைக்காக துடித்ததுனாலே அவள் உடனடியாக ராஜாவை மன்றாடுகிறாள், கெஞ்சுகிறாள். வேண்டாம் ராஜா, நீங்க இப்படி செய்து விட வேண்டாம், என் பிள்ளை உயிரோடு இருக்கட்டும், அவட்டனாலும் கொடுத்துருங்க, அது உயிரோடு இருந்தா போதும் என்று சொல்லி. அப்பொழுது ராஜா கண்டுபிடித்து விடுகிறார், யார் ஒருவள் தன்னுடைய பிள்ளைக்காக மன்றாடினாலோ இவள் தான் உண்மையான தாய் என்று சொல்லி. அந்த இடத்துல சாலமோனுடைய ஞானம் வெளிப்பட்டதை நாம் எல்லாரும் வேதத்திலிருந்து வாசித்து அறிந்திருக்கிறோம். நாம் கூட 2 பூக்களிலே எது உண்மையான பூ என்று கண்டுபிடிப்பதற்கு இந்த கதையை நாம் படித்திருப்போம். ஜன்னலை திறந்து வைக்கும் பொழுது வண்டுகள் எந்த பூவிலே அமர்ந்து கொள்கிறதோ தேனை உறிஞ்சுகிறதோ அது உண்மையான பூ, மற்றது காகித பூ என்று சொல்லி. இப்படியாக ஞானம் விளங்குகிறதை நாம் பார்க்க முடியும். இவருடைய இந்த அளவிடப்பட முடியாத ஞானத்தை கேட்க சேபா தேசத்திலிருந்து ராஜ ஸ்திரீ புறப்பட்டு வந்தாள். வந்து பார்த்த பிறகுதான் அவளுக்கு தெரியுது, ஐயோ நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் ரொம்ப கொஞ்சம்ப்பா, சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஞானம் மிக பெரிது, இது அளவிடவே முடியாது. அவருடைய பந்தி விசாரணை என்ன, அவருடைய சிங்காசனம் என்ன, அவருடைய சிங்காசனத்துல கை சாய்மானமாக 2 சிங்கங்கள் நின்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. படிகள் எல்லாவற்றிலும் 2 சிங்கங்களாக சிங்கங்கள் நின்றதை அந்த எந்த ராஜ்யத்திலும் இப்படி செய்யப்படவில்லை என்று சொல்லி சாலமோனுடைய ராஜ்யத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? சாலமோன் தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டிருந்தார். எப்படி இந்த தேவ ஞானம் அவனுக்குள்ளே வந்துவிட்டது? அவன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவனாக, 1000 பலிகளை செலுத்தி அவரிடத்திலே தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவனாக அவன் காணப்பட்டான். சாலமோன் அநேகம் நீதிமொழிகளை எழுதியிருக்கிறார், அநேகம் பாடல்களை எழுதியிருக்கிறார் என்று சொல்லி 3000 நீதிமொழிகளையும் 1005 பாட்டுகளையும் அவர் எழுதியிருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த சாலமோனுடைய சமூக நின்று அவரை சேவிக்கிற அந்த ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் சாலமோன் ராஜாவா இருக்கும்போது அங்க இருந்த சிட்டிசன்ஸ், அங்க இருந்த ஜனங்கள், அங்கே குடிமக்களா இருந்தவர்கள் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்களா இருந்திருக்க வேண்டும். சாலமோனுடைய நாட்களில் அவ்வளவு செழிப்பு, அவர் எல்லாவற்றையும் தங்கத்தினால் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சாலமன் காலத்தில் வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அத்தனையும் தங்கத்தினாலே செய்யப்பட்டவைகளாக, தங்கத்தினால் அலங்கரிக்கப்பட்டவைகளாக, மிகவும் விலையேற பெற்ற ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ராஜ்யமாக அவருடைய ராஜாங்கம் காணப்பட்டது. எனக்கு அன்பான பிள்ளைகளே, இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, நீங்களும் சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை எனக்கு தாருங்கள் என்று கேட்கிறீர்களோ? உங்களுக்கு சாலமோன் அன்றைக்கு அரசராக இருந்தார், ராஜாவாக இருந்தார். அவருடைய ராஜ்யத்திற்கு தேவையான எல்லா மகிமை பிரதாபத்தையும் எல்லா ஞானத்தையும் தேவன் அவனுக்கு கொடுத்திருந்தார். அதுபோல இன்றைக்கு நீங்கள் நீங்கள் எந்த நிலையில, எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறையிலே நீங்கள் பிரஸ்தாப பெற்றவர்களாக, பேர் பிரஸ்தாபம் உள்ளவர்களாக, ஒரு வித்தியாசமான அல்லது வர்ணிக்க முடியாத ஒரு ஆச்சரியமான ஒரு பொசிஷனில் நீங்கள் இருக்கும்படியாக உங்களுக்கு என்ன ஞானம் தேவையோ அதை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் படிக்கிற பிள்ளைகளானால் உங்களுக்குள்ள தேவன் விசேஷித்த ஞானத்தை கொடுத்து, பரீட்சைகளில் வெற்றியை கொடுத்து, உங்களுடைய மதிப்பெண்களிலே உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை கொடுத்து உங்களை சிறந்திருக்கும்படி செய்வார். நீங்கள் வேலை செய்கிறவர்களானால் அதற்குரிய காரியங்களுக்கு எந்த அளவில் ஞானம் வேண்டுமோ அதை உங்களுக்கு தந்து அவர் உங்களை பெருமைக்குரியவர்களாக, மேன்மைக்குரியவர்களாக மாற்றுவார். நீங்கள் ஒரு குடும்ப பெண்ணா இருப்பீர்களானால் எந்த விதத்தில் நீங்கள் தேவனுடைய ஞானத்தை பெற்று உங்களுடைய குடும்பத்தை சிறப்புற செழிப்புள்ளதாக, அழகுள்ளதாக வைத்துக் கொள்ள வேண்டுமோ அந்த ஞானத்தை உங்களுக்கு தேவன் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட தேவ ஞானத்திற்காக நாம் ஜெபிக்கலாமா? நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, மீண்டுமாக இந்த நேரத்தில் எங்களுடைய சமூகத்தில் வந்து எங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கும்படியாக நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே ஞானம் என்று பெயர் பெற்ற ஆண்டவரே சாலமோனுடைய ஞானியினுடைய ஞானத்தை குறித்த காரியங்களை நாங்கள் தியானித்தோம் அப்பா. இந்த சாலமோனுக்கு இவ்வளவு ஞானத்தை நீர் அருளி செய்திருப்பீர், ஆனால் உண்மையிலே நீர் எவ்வளவு அனந்த ஞானமுள்ளவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக இந்த சம்பவத்தை நீர் எங்களுக்கு விளக்கி காட்டினபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவனுக்கு அரசனாக
தனியாக இருந்து செய்ய வேண்டிய காரியங்களுக்காக எவ்வளவு ஞானத்தை கொடுத்தீங்களோ, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்தீங்களோ, அது போல ஆண்டவரை இன்னைக்கு ஆண்டவர் யார் யார் எந்த நிலைமையில இருந்து கொண்டு உம்முடைய சமூகத்தில் ஞானத்தை கேட்கிறார்களோ அந்தந்த நிலைமையில அவர்களுக்கு ஒரு விலையேறப்பெற்ற ஞானத்தை கொடுத்து அவர்களை வித்தியாசமான அளவில் உயர்த்தி வைப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு விசேஷித்த ஞானத்தினால நிரப்பி குடும்பத்திலே சிறந்தவர்களாக, படிப்பிலே சிறந்தவர்களாக, தொழில்துறையிலே சிறந்தவர்களாக இருக்கும்படி நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா உம்முடைய பாதத்தில் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். உம்முடைய அனந்த ஞானம் எங்களுக்குள்ளே இறங்கி எங்களை சிறப்புக்குரியவர்களாய் மாற்றப் போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.